வணக்க மக்களே! இந்த வீடியோ நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, எல்லாருமே நம்மகிட்டயே வந்து தொக்கா மாட்றாங்க. நம்ம யாரையுமே தேடுறதில்ல. யாரையுமே ஸ்ட்ரெயின் பண்றதில்ல. இவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு மெனக்கெடுறதில்ல. ஏதோ ஒண்ணு நடக்குது நம்ம கண்ணு முன்னாடி. என்னடா இந்த மக்களுக்கு முன்னாடி ஏதோ நடக்குதே அப்டின்னு சொல்லிட்டு நம்ம மூளை சும்மா இருக்க மாட்டுது. என்னத்தையாவது திங்க் பண்ணுது. திங்க் பண்ணும்போது என்ன விஷயம் அப்டின்னு தேட சொல்லுது. ஸோ அதெல்லாம் சொல்றதுனால தாங்க நான் தேடுறேன். சும்மாலாம் தேடல. பாரிவேந்தனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. தினேஷ்குமாருக்கு எனக்கு எந்த தனிப்பட்ட பகையும் கிடையாது. இது ஏதோ பூர்வ ஜென்மத்து பையன் பந்தம் போல. ஸோ அதனால தான் அவர பத்தி நம்ம நோண்டி உள்ள புகுந்து கடைஞ்சுட்டு இருக்கோம். என்ன ப்ரோ ரொம்ப ஆசையா இருக்கு. என்ன ப்ரோ சொல்ல வர அப்டின்னா, இந்த வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. கர்நாடகால அந்த ஃபிளாக் ஒண்ணு ஃபேமஸான ஃபிளாக். அவங்களுடைய முக்கியமான ஒரு தேசிய கொடி மாரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நாட்டோட தேசிய கொடி. அது ரொம்ப கெத்தாவும், ப்ரவுடாவும் நினைக்கக்கூடிய கொடி. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போயிருந்திருக்காங்க அந்த பக்கம். போறப்ப அந்த சாமி போட்டு மாலை போட்டு போவாங்கல்ல, அந்த கேங்கோட வண்டியில அது ஃபிளாக் இருந்திருக்கு. ஒருத்தர் அத எடுத்திருக்காரு. சிலம்பரசன் ஒருத்தர் எடுத்திருக்காரு. சிலம்பரசன்ற பேர் சொல்லும்போது, கர்நாடகா தண்ணி குடுக்கலன்னு சொல்லி, எல்லாரும் டம்ளர்ல தண்ணி குடுங்கடா தமிழனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோமாளித்தனத்த பண்ணாரு நம்மளுடைய டி.ஆர். ராஜேந்திரனுடைய பையன் சிலம்பரசன். இவர் வேறவரு. ஆனா ஒரே பேரு. 2 பேரும் கெட்டப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாரி தான் இருக்கு. ஸோ இது ஒரு துணுக்குக்காக சொல்றேன். சரி. இந்த சிலம்பரசன்றவர் வந்து வண்டியை நிப்பாட்டி அவர் அடிச்சிருக்காரு. அடிச்சு கொடியை கழட்டுறான்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு. நான் என்ன நினைச்சேன், சரி ரேண்டமா ஏதாச்சும் ஒருத்தன் ரீல்ஸ் பண்றதுக்காக பண்ணியிருப்பான் அப்படின்னு நினைச்சேன். நோண்டும் போது தான் தெரியுது ஜனநாயக எழுச்சி கட்சின்னு சொல்லி ஒரு கட்சி இருக்கு. சாரி, ஜனநாயக எழுச்சி கழகம். ஸோ கழகம்னு சொல்லிட்டு இது ஒரு கழகம் இருக்கு. இந்த கழகம்ன்ற வார்த்தையை எடுத்தாலே நமக்கு தெரியும் இது ஒரு கழகமானதுதான்னு. சரி, என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்க்குறோம். இந்த நபர் வந்து சீமானுக்கு ஒரு தடவை ஒரு மிரட்டல் வந்துச்சு தெரியுமா? தெலுங்கர்களை யாரோ ஒருத்தவங்க மிரட்டல் விட்டுருந்தாங்க. அது அந்த ஆடியோவில் ஒருத்தர் பேசியிருப்பார், ஃபோன் பண்ணி மிரட்டியிருப்பார். என்ன அண்ணனை தொட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி சீமானுக்கு முட்டு கொடுத்து பேசியிருந்தாப்புல. அந்த நம்பர் தான் இந்த சிலம்பரசன். ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னா, தமிழ் தேசியத்தை வட்டமடிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். தமிழனுக்காக தமிழ் கதற எல்லா ஆட்களையும் கூர்ந்து கவனிங்கன்னு சொன்னேன். நம்ம கூர்ந்து கவனிக்க மாட்டோம், தோண்டி கவனிப்போம். ஸோ அப்படி தோண்டி கவனிச்சதுல நிறைய மாட்டுச்சு. நம்ம பாரிசாலன் இதுக்காக கதறி இருக்காப்புல, ஒரு வீடியோ போட்டுருக்காப்புல. எப்படி தமிழரசனை இது பண்ணுவீங்க, தமிழரசனுக்காக நில்லுங்க அப்படின்னாரு. என்னடா இந்த ஆளு வெளியே வந்து சும்மாலாம் கத்த மாட்டாப்லையே, இதோ விஷயம் இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். விஷயம் இருக்கு. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. என்னப்பா எல்லாருமே தயாரா? இன்னைக்கு ஒரு செம்ம மேட்டர் இருக்கு. ஸோ முக்கியமான மேட்டர் இருக்கு. அதாவது நம்ம முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதாவது எனக்கு இது ஒரு முக்கியமான மேட்டர். ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக ஒருத்தர் மேலே ஒரு கண் வச்சிருப்பேன். இது சரியில்லையேன்னு ஒரு கண்ணு வச்சிருப்பேன். அப்படி பாரி மேல ஒரு கண்ணு எப்பயுமே கிடக்கும். அதனால ஒரு காதையும் ஒரு கண்ணையும் கழட்டி போட்டிருப்பேன். அது வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அப்படி வாட்ச் பண்ணதுல ஒன்று மாட்டிருக்காப்புல. என்கிட்டயே வந்து மாட்டுறாங்க. என்னதான் இவங்களுக்கு எனக்கு என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல, என்கிட்ட தான் மாட்டுறாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, பாரிசாலன் இதுக்கு கதறி இருக்காப்புல. கர்நாடகா கொடி வச்சு வேற அடிச்சது தப்பு தான். பட் ஆனால் இங்கே ஒரு அடிச்சதுக்குன்னு சொல்லி இவர் ஜெயிலுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது போஸ்ட் இருக்கு. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் கதறிட்டு இருக்காரு. இங்கே அவர் அடிச்சாருன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணீங்க, சரி. இதே மாதிரி கர்நாடகாவில் எத்தனையோ தமிழர்களுடைய வண்டிகள் உடைக்கப்படுகிறது. டிஎன் போர்டு போட்டாலே அடிக்கிறாங்க. ஆமா, கரெக்ட், நானே சொல்றேன், அது தப்பு தான். அங்க ஃபீட் பண்ணப்பட்ட அரசியல் அப்படி. ஸோ அங்க இருக்க மக்கள் மேல வெறுப்பு வந்து சும்மா சாதாரணமா மக்கள் வெறுப்பு உருவாக்கல. இப்பயும் சொல்றேன், கர்நாடகாக்கே தெலுங்கானா, ஆந்திரா, நிறைய ஊர்ல இருக்குல்ல, இந்த மாதிரி ஸ்டேட் பக்கத்து ஸ்டேட்ல இருக்க எல்லா கேரளா எல்லாருமே தமிழர்கள் மேல ஒரு வெறுப்புணர்வை அவங்களா பண்ணல. அங்க இருக்க பொலிட்டீஷியன் எப்படிங்க இப்ப இங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே டிஎம்கே காரங்க கிடையாதுல்ல, எல்லாருமே திராவிடம் கிடையாதுல்ல, தமிழ் பேசுறவங்களும் இருக்காங்கல்ல, நம்மள மாதிரி ஆட்கள் இருக்காங்கல்ல. அதே மாதிரி தமிழ் அங்கேயும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு கட்சியிலும் அவங்களுக்குன்னு ஒரு பேசுவாங்கல்ல, அவங்கள மாதிரி ஐடி விங்ஸ் தான். அவங்க பண்ற விஷயங்களை பூஸ்டப் பண்ணி கர்நாடகாக்காரங்களே அப்படிதான், கர்நாடகர்களே இப்படிதான் தமிழர்களுக்கு எதிரானவங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க. இது அவங்களுக்கு தேவை, பிரிவினை பாலிடிக்ஸ். இது இருந்தால் தான் பாலிடிக்ஸ் பண்ண முடியும். வேற பாலிடிக்ஸே இல்லையே. மக்களுக்கு நல்லது செய்யறது தான் பாலிடிக்ஸ். இவங்க நல்லது செய்ய மாட்டாங்க இல்லையா? அப்போ நல்லது செய்யறதுனா கெடுதலை கை காட்டி அவன் வந்துருவான். இந்தியா லெவலில் போயிட்டோம்னா பாகிஸ்தான் உள்ள காரை உள்ள வந்துருவான். ஸ்டேட் அளவு போனால் கர்நாடகாரன் உள்ள வந்துருவான். இது ஏரியா அளவு போனோம்னா அந்த சாதிக்காரன் உள்ள வந்துருவான், இந்த மதத்துக்காரன் உள்ள வந்துருவான். ஸோ இப்போதான் அடுத்தவனை கை காட்டி அவனை குறை சொல்லியே இவங்க பாலிடிக்ஸ் பண்ணி பழகிட்டானுங்க. ஸோ அதே தான் வியாபாரமாக பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த சாதாரண மக்களை எங்கேயுமே நம்ம சொல்லக்கூடாது. கன்னட மக்களாக இருந்தாலும் சரி, மலையாள மக்களாக இருந்தாலும் சரி, எந்த மக்களாக இருந்தாலும் சரி, தெலுங்கு மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் நான் பொதுவாக தான் சொல்கிறேன். அங்கே மக்கள் நமக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களும் நம்மள மாதிரி அன்றாடங்காட்சி தான். அங்கே இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் தான் தப்பு.
ஸோ இதை தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அந்த பாலிடிக்ஸ்க்கு கர்நாடகாவில் நம்ம தமிழர்களுடைய வண்டிகள் கடைகள்லாம் உடைக்கும் போது யாராச்சும் கேட்டிங்களா, அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சிருக்காரு. சரி, இந்த ஜனநாயக எழுச்சி கட்சி கழகம்னு ஒன்று இருக்கே, ஜனநாயகன்ற வார்த்தையை நமக்கு ஏதோ ஹிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கே, நம்ம யோசிச்சு உள்ள போனோம். ஜனநாயக எழுச்சி கழகத்தோட அந்த முக்கியமான நபர் யாரு அப்படின்னா பாரிவேந்தன். இந்த பாரிவேந்தன் யாருன்னு பார்த்தோன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோட ஓனர். இந்த எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி தான் பாரிசாலன் படிச்சிருக்காப்புல. என்னங்கடா, பாரிசாலன் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் இருக்கும் போது தான் அந்த தமிழ் தேசியத்திலே மெனக்கெட்டு வந்திருக்காப்புல. என்ன ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்காங்களா? ஸோ அப்போ இருந்து வந்த பாரிசாலன் எப்படி பாருங்களேன், பாரிசாலன், பாரிவேந்தன், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிலேருந்து இந்த பக்கம் இருக்க ஜனநாயக எழுச்சி கழகமா அந்த கழகம் கன்னடர்களுக்கு எதிராக செயல்படுது. கர்நாடகா ஃபிளாக் அப்படின்னு பார்த்தோன்னா மைசூர் கூட்டம். மைசூர்ல யார் ஆள்றாங்க அப்படின்னா மைசூர் உடையார் கூட்டம் தான் ஆண்டுகிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா எனக்கு புரியல. டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சண்டை போடுறாங்க. தீக்கான்னு ஒரு கழகம் இருந்துச்சு. அந்த கழகத்துல இருந்தா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் பிரிஞ்சிச்சு. உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ ரெண்டு பேருமே கழகத்தோட முக்கியமான இடம் என்னன்னா அவங்களோட தாய் கழகம் வந்து தீக்கா. இதே மாதிரி மைசூர்ல இருந்து வந்த கூட்டங்கள் பிரிஞ்சு உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாங்கன்னா பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? என் கேள்வி அதான். இங்கிட்ட வந்து ஒருத்தர் டிசிபி பாண்டியன்னு சொல்லிட்டு தமிழ் தேசத்துக்கு தனியாக கட்சி ஆரம்பிச்சு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. இவன் எங்கிட்ட இந்த அதே கூட்டத்துலேருந்து ஒருத்தர் பிரிஞ்சு வந்து இங்கிட்ட இயக்கம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கான். தீகா கழகம்னு ஒன்று இருந்துச்சு. அந்த தீகா கழகத்திலேருந்து வெளியே வந்து ஒருத்தர் திராவிட முன்னேற்ற கழகம் ஒருத்தர் உருவாக்குறாப்புல, ஒருத்தர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒன்று உருவாக்குறாங்க. ஸோ இதெல்லாம் சும்மா சாதாரணமாக தெரியுதா? இதுக்கு மேலே ஒரு பெரிய டிக்கெட்லாம் இருக்கு. ஈவே ராமசாமி நாயக்கர் அவரும் மோடி அவர்களும் ஒரே டேட்ல பிறந்தவங்க. ரெண்டு பேரும் ஒரே கோர்ட்ல பயணிச்சவங்க. காசிலாம் போயிருக்காப்புலாம் ஆளு. ஸோ அங்கேருந்து இங்கே வந்த பிறகு தான் இங்கே கடவுள் மறுப்பு அப்படின்னு ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது உருவாக்குன ஒரு இடம், வெளியே வந்தது 2 இடம், அதாவது 2ஆ பிரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே சண்டை போடுறவங்க சண்டை போட்டு அங்கிட்ட உட்காந்துட்டு என்ன மாமா அப்படி இருக்கு, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதான் முட்டாளாகப்படுறது யார்? மக்கள் தான். யோசிச்சு பாருங்க, கர்நாடகா முக்கியமானது மைசூர் தான். ஸோ இந்த மைசூர் எம்பலம் இந்த ரெட்டைக்கழுகு தான் இவங்க வந்து மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஃப்ளாகு சிகப்பு மஞ்சள். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கட்சி உருவாயிருக்கு, தமிழக வெற்றி கழகம். அதோட கட்சி ஃபிளாக் என்ன? இதே கலர் தான். ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகத்தோட ஓனரோட மண்டபத்தில் தான் நம்ம பாரிசாலன் கல்யாணம் பண்ணுறோம். அது எவருக்கே தெரியாது. பஞ்சவன் பாரிவேந்தன், பசக்சிக் பொசப்புகள், கொசவன், ஸோ கோசலர்கள். இப்போ புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு? கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு தெரியும். கோசலர்கள்ன்ற வார்த்தையை அட்ரஸ் பண்ணி வைங்க. இந்த கோசலர்களை தெரிஞ்சு நோண்டுங்கன்னு சொன்னேன். அப்படி நோண்டிங்கன்னா இந்த எல்லா பிரிச்சாலையும் மாட்டோம் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு வெளியே ஃபுல்லா ஒரு வேஷம் போட்டுக்கிறாங்க. நாங்கெல்லாம் முயல் குட்டிகள் அப்படின்னு உள்ளக்குள்ள பார்த்தா பெருச்சாலியா தோண்டி உள்ள ஆணி வரை தோன்றாங்க. ஏய் யார் ராணி, இதெல்லாம் சிரிச்சுட்டு ஜாலியா சொல்லிட்டு போறேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சீரியஸான மேட்ரு. இந்த பாரிவேந்தன் அவர்கள் வந்து பிஜேபியோட நேரடியாக கான்டாக்ட்ல இருப்பாப்ல. மோடி அவர்களுக்கு தாமரை சின்னம் கொடுப்பாப்ல. அதே பாரிவேந்தன் கம்யூனிட்டி ரொம்ப ரிலேட்டிவ். அதாவது இந்த பாரிவேந்தன் இருக்கார்ல, எஸ்ஆர்எம் யூனிட்டோட ஓனர் இருக்கார்ல, அந்த ஓனரும் டிசிபி பாண்டியனும் ரொம்ப க்ளோஸ்டு. ஸோ அவரு தாமரை சின்னத்தை வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் மலரப்போகிறது. நல்லா கதையா இருக்கு அது. சரி, சூப்பர் காமெடியா இருக்கு. பார்த்து சிரிச்சுட்டு போறதுக்கு வேண்டியதான். அதுதான் சொல்றேன். சரிங்க எல்லாரும், சரிங்க, அதெல்லாம் ஜோக்கியா. சரி, அப்ப இந்த நபர் இந்த சிலம்பரசன்றவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சிலம்பரசன் கர்நாடகாவில் தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு செம்புல தண்ணி விளாண்டு இருக்காரு. செம்புல தண்ணி கொடுத்தா இங்க இருக்க விவசாயிக்கு பாசனம் வந்துருமா? இதெல்லாம் சொல்றேன்ல, அதெல்லாம் முட்டாளாக்குறாங்க. திரும்பவும் சொல்றேன், சாதாரண மக்கள்லாம் அடிப்படை மக்கள், சாதாரண மக்கள். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு இயற்கையா தமிழன்ட்ட போய் தமிழ்நாட்டில் ஒரு கிராமப்புறங்களில் போய் தமிழ்கிட்ட கேளுங்க, தமிழ் பற்று அவ்வளோவா இருக்காது. அதாவது அவங்களுக்கு தமிழ் மேலே மதிப்பு இருக்கும், தமிழில் பேசுவாங்க, தமிழ் அவங்களுக்கு பிடிக்கும், தமிழ் முக்கியம் அப்படின்றதெல்லாம் தெரியும். ஆனால் வெறி இருக்காது. தமிழ் அப்படிலாம் சீன்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா தமிழை அதுவாக காப்பாற்றிக்கும். தமிழை நம்ம காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம காப்பாற்றிக்கிட்டா போதும். அதே மாதிரி சாதி, மதம், மொழி எல்லாத்தையும் அதுவே விட்டிங்கன்னா அது தேவைன்னா இருந்துக்கும், தேவைன்னா அதுவே காணாமல் போயிடும். ஆனால் அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறவன், அதை வச்சு பொழைக்கிறவன் மட்டும்தான் அதை பிடிச்சிட்டு தொங்குவான். உங்களுக்கு புரியுதா? இவங்க எல்லாம் பிடிச்சி தொங்கினால தான் இவ்வளோ நாள் தமிழ் சர்வே ஆச்சா? தமிழ் நம்ம பேசணுன்றனால சர்வே ஆச்சு. ஸோ நம்ம என்னைக்கு பேசுறது நிறுத்துறோமோ அது காணாமல் போயிட போகுது. அவ்வளோதான். எப்படி இந்த சான்ஸ்கிருது, ஹீப்ரூ இதெல்லாம் காணாமல் போச்சுல, அந்த மாதிரி காணாமல் போயிடும். இப்போ தமிழ் இந்த உலகத்தை விட்டு காணாமல் போயிட்டா என்ன நடந்துற போகுது? திருப்பி வந்து ஒரு கூட்டம் வந்து இது தொன்மையான மொழின்னு சொல்லிட்டு திருப்பி கண்டுபிடிச்சு திருப்பி முதல்ல இருந்து பேச ஆரம்பிக்கும். சிம்பிள். திருப்பி ரீபர்த் ஆகி போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, தமிழ் வரைக்கும் போக விடாமல் மறைய விடாமல் பார்த்துக்கிறாங்க ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒரு பாசிட்டிவ் சைனும் இருக்கு, நெகட்டிவ் சைன் இருக்கு. ஒருத்தனுக்கு வரலாறு தெரியணுன்றதுக்காக அதை மறைய விடாமல் பார்த்துக்கிறான். இன்னொருத்தன் வரலாறை கடத்தணுன்றதுக்காக வரலாறை படுத்துறான். தெரியணும்னு நினைக்கிறவன் யாரு?
கடத்தல்னு நினைக்கிறேன் யாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியுதா? ஸ்கந்தன் மலை எதுக்கு நான் 2 வார்த்தை சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டாக படம் வந்துச்சு, ஸ்கந்தன் மலைன்னு படம் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி சிக்கந்தர் மலைன்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து போச்சு. அது மூலிமா ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணலாமான்னு முயற்சி பண்ணாங்க. அதாவது நல்ல மத நல்லிணக்கம் உருவாக்கலாமான்னு நினச்சாங்க. மத நல்லிணக்கம் உருவாகலை. ஸோ கடையை சாத்திட்டு போயிட்டாங்க. இப்போது மத நல்லிணக்கம் வரல, வேறு எதை நோண்டுனா அவங்க எந்திப்பாங்க அப்படின்னா, ஏற்கனவே கர்நாடகாவில் வந்து ஏதோ ஒரு வார்த்தை தமிழ்ல இருந்து பிறந்த குழந்தைகள் தான் கர்நாடகத்துலேருந்து மொழின்னு சொன்னோன்னே பெரியவர் இருக்காப்புல, அதாவது ஆண்டவர் இருக்காப்புல, ஆண்டவர்னு சொல்லி தெரியாதுல தானே அவர் சொல்லி ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சுன்னா அவருக்கா. ஸோ அதை அவங்க மைண்டில் வந்துருக்கு. ரைட், இதை தோண்டி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒருத்தனை ஃப்ளாகை தூக்கிட்டு உள்ளே போக சொல்லு, இவனை அடிக்க சொல்லு, இவனை அடிச்சுட்டு இதை பிரச்சனையாக சொல்லி இதில் நம்ம ஆளெல்லாம் வச்சு பேச வை, கத்த வை, மக்களப்பெல்லாம் சண்டை போட வை. இது யாருமே கண்டுக்கல. இந்த கொடியை கழட்ட சொல்லி இந்த கொடிக்காரர்கள் அடித்தது. ஏன்னா நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் தமிழ் லாரி டிரைவர் எல்லாருமே அங்கே அடிக்கும் போது அப்போவே சும்மா தான் கிடந்தாங்க. இப்போ இங்கேருந்து ஒருத்தனை அடித்தோடனே அந்த கர்நாடகாவே வந்துடுச்சுட்டு இருக்கு. ஏன்னா அதை வச்சு தான் அவங்க ரூட் வே பாலிட்டிக்ஸே அதான். அதாவது கன்னடம். இங்கே எப்படி தமிழ் தேசம். நான் தமிழ் தேசம் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா தேவை கண்டிப்பாக ஒரு மொழிக்கும் ஒரு இனத்தையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும். அது நமக்கான கட்டமைப்பாக இருக்கணும். நமக்குள்ள ஊடுருவின ஒரு கூட்டம் கட்டமைக்கக்கூடாது. அப்படி கட்டமைச்சது தான் திராவிட கழகம். அப்படி கட்டமைக்க போகிறது தான் தமிழ் தேசிய கழகம். இதுக்குள்ளே நீங்கள் போய் நோண்டி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தமிழ் தேசியத்தில் டாப்பில் இருக்க முக்கியமான, அதாவது லைம் லைட்டில் இருக்கக்கூடிய எவனுமே நமக்கானவனே கிடையாது. அப்படி நமக்கானவனாக இருந்தாலும் நமக்கு துரோகம் பண்ணிகிட்டு இருக்கான்னு அர்த்தம். இன்னும் பாரிசாலனும் எல்லாமோ தூய தமிழ்னு நினச்சிட்டு இருக்கீங்க. எல்லாரும் பாரிசாலனும் இந்த டிசி பாண்டியனும் இவங்கெல்லாம் நமக்காக தமிழர்களுக்காக போராடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. கொடுத்த அசைன்மெண்ட்டை கரெக்டாக பண்ணுறாங்க. கோசலர்கள், பொசக்சிக் பசப்புகள், நண்பன் படத்தில் எதற்கு பாரிவேந்தனை சொருகுனாங்கன்றது ஒரு சீக்ரெட்டான விஷயங்கள் நிறையா நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு துணுக்குகள் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதை பற்றி நான் ஒரு இன்டர்கை லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் போய் இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன நடக்க போகுதுன்றது. திரும்பவும் சொல்கிறேன், கந்தன் மலை எப்படி புஸ்க்குன்னு போச்சோ அதே மாதிரி கர்நாடகா ஃப்ளாகையும் புஸ்க்குன்னு ஆக்கிருங்க. அதாவது அந்த பஞ்சாயத்தையும் புஸ்க்குன்னு ஆக்கிருங்க. யாரும் ரியாக்ட் பண்ண தேவையில்லை. இவங்க வாட்டுக்கு கணத்தையாக கத்திட்டு போட்டும் கண்டுக்காமல் இருங்க, அதான் நல்லது. பெரிய படா பஞ்சாயத்து ஓட போகுது. ஸோ இதெல்லாம் சப்ப மேட்ரு, உங்களை திசை திருப்பும் வேலை. இதெல்லாம் சின்ன லெவலில் உங்களை குழப்பத்தில் உருவாக்குறது. பெரிய மேட்ரு நடக்க போகுது. அதாவது வேர்ல்டு வார் அளவுக்கு இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு பஞ்சாயத்து நடக்க போகுது. அதாவது அதுவும் ஒரு பெரிய ட்ராமா. இப்போ எப்படி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கிளர்ச்சி உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி வேர்ல்டு வாருக்கு முன்னாடி உலகப்போர் வந்து சொல்ல வந்து கொண்டு போகிறாங்க ஓடுவீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு போலியான ஒரு கட்டமைப்பு உருவாக போகுது. 2026 ஜனவரி டு பிப்ரவரி ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த ஜனவரி 24ஆம் தேதி வரைக்கும் ஒரு கெடு இருக்குது. டிக்டாக்னு ஒரு கெடு இருக்குது. ஸோ ட்ரம்ப் அவர்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. அமைதியும் சாந்தமும் உண்டாகட்டும். Who is this guy?